ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ 11th மேக்ஸில் மார்ச் 2025 கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின். 1 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இ ஆன்சர், சரிங்களா? சரி. செகண்ட் கொஸ்டினுக்கு இ ஆன்சர் 3 சரிங்களா? தேர்டு கொஸ்டின் 2, இன்ஃபினிட்டி சரிங்களா? டி ஆப்ஷன். ஃபோர்த் கொஸ்டின் சி ஆப்ஷன் n × n+1. ஃபிஃப்த் கொஸ்டின் 5, 1, 2 சரிங்களா? கொஸ்டின் 10/21. செவன்த் கொஸ்டின் மதிப்பு இல்லை, வேல்யூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எய்த் கொஸ்டின் பி ஆன்சர் 6. நைன்த் கொஸ்டின் டி ஆன்சர் 7. 10th கொஸ்டின் செங்கோணம் முக்கோணம், அதாவது ரைட் ட்ரையாங்கிள். 11th கொஸ்டின் 5/5 டி ஆன்சர். 12th கொஸ்டின் பி ஆன்சர் சரிங்களா? அது 13th கொஸ்டின் சி ஆன்சர். சி. 14th கொஸ்டின் y = e⁻x. 15th கொஸ்டின் ஏ ஆப்ஷன் ஆல்ஃபா + 3β = 11. 16th கொஸ்டின் டி ஆன்சர் 90 degree. 17th கொஸ்டின் -1/log3. 18th கொஸ்டின் பி ஆன்சர் k³ √2. 19th கொஸ்டின் 1/90 cos 60 degree. 20th கொஸ்டின் 6. 20th கொஸ்டின் சரிங்களா? 21 மார்க். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 16 1 மார்க் வந்து புக் பேக்லேருந்து கேட்டுருவாங்க. 4 1 மார்க் வந்து புக் இன்சைட்லேருந்து கேட்பாங்க சரிங்களா? பெரும்பாலும் 16 ஆர் 15. இதில் வந்து 4 ஆர் 5 சரிங்களா? சரி. இப்போ புக் பேக் 1 மார்க் தரவு பண்ணிங்கனாவே ஒரு 18 மார்க் எடுத்துடலாம் சரிங்களா? நல்ல புக்கு கான்ஃபிடென்ட்டாக எல்லாம் நல்லா படிச்சிட்டிங்கன்னா 100 100 எடுக்கலாம். சரி. பார்ட் 2 என்னன்னா 7 × 2 14 ஓகேங்களா? 7 கொஸ்டின் எழுதணும். கொஸ்டின் நம்பர் 30 மட்டும் என்னது கம்பல்சரியாக எழுதியே ஆகணும் சரிங்களா? சரி. 21 பாருங்க. PQR கொலினியர், இது வந்து எந்த சாப்டர்? வெக்டர் சாப்டர் சரிங்களா? வெக்டர் அனாலிசிஸ், அதாவது 8th சாப்டர்லேருந்து ஃபர்ஸ்ட் 2 மார்க் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி, அதாவது 12வது சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி இது = 1ன்னு கொடுக்கணும். 4த்தையும் ஆட் பண்ணால் 1ன்னு வரணும். அப்போ தான் அது வந்து பாசிபிள், இல்லைன்னா பாசிபிள் இல்லை சரிங்களா? அடுத்தது 23 பாருங்கள். இது டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியேட் அதில் வந்து கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா லிமிட் அந்த கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து 8th சாப்டர் சரிங்களா? இது வந்து 9th சாப்டர். ஓகே. 8th 9th கிட்டத்தட்ட சேம் மாதிரி தான், டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் தான் எல்லாமே சரிங்களா? 8th சாப்டர் வந்து லிமிட்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். 9th சாப்டர் வந்து டிஃப்ரென்சியேஷனை பேஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா? ரெண்டும் சேர்ந்து ஒரு சாப்டர் நினச்சி படிச்சுங்க. இது 25th பாருங்கள். 25th பார்த்தீங்கன்னா 7th சாப்டர், அதாவது மேட்ரிக்ஸ். இது வந்து இந்த மாதிரி சம் 10th படிச்சிருப்பீங்க. 26 பாருங்கள். இதுவும் மேட்ரிக்ஸ் தான். மேட்ரிக்ஸில் 2 மார்க் கேட்டிருக்காங்க. 27 வந்து 2nd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா? 28 பார்த்தீங்கன்னா 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா? n+1 n is odd கேட்டிருக்காங்க. n வந்து n ஈவனாக இருந்தால் என்ன? 30 பாருங்கள். இதுவும் ஈஸி தான் சரிங்களா? இது 1ஆம் இலக்கம் எண் தான் கேட்குறாங்க. 1ஆம் இலக்கம் எண் பெரும்பாலும் இது 0 தான் வரும். 25 முடியுதுங்களா? 0 தான் வரும் சரிங்களா? சரி. அடுத்தது பார்ட் 3 சரிங்களா? பார்ட் 3 என்ன? 73 21 7 கொஸ்டின் எழுதணும். அதில் கொஸ்டின் நம்பர் 40 மட்டும் என்னது கம்பல்சரி எழுதியாகணும் சரிங்களா? 31 பாருங்கள். வீச் செகண்ட் கேட்குறாங்க, அதாவது ரேஞ்ச். ஃபஸ்ட்டு சாப்டர் தான் இது சரிங்களா? சரி. 32 இது வந்து 2nd சாப்டர்லேருந்து ஒரு 3 மார்க் எடுத்துருக்காங்க. 33 பாருங்கள். இது 3rd சாப்டர்லேருந்து ஒரு 3 மார்க் ஓகேங்களா? 34 பாருங்கள். 4th சாப்டர் ஓகேங்களா? 35 பாருங்கள். இது 5th சாப்டர் ஓகேங்களா? அடுத்தது 36 இது வந்து 6th சாப்டர், ஈஸி தான். 37 இது பார்த்தீங்கன்னா வெக்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, 8th சாப்டர். 38 இது வந்து என்னது இன்டகிரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா? அதாவது 11th சாப்டர் இன்டகிரேஷன். 39 பாருங்கள். இது 12th சாப்டர் ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. 40 பாருங்கள். டிஃபரன்சியேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா? சரி. இதுவே ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. அடுத்தது either or சாய்ஸ் தான் சரி. அனைத்து வினாக்களுக்கும் முடிக்கிறேன் ஆன்சர் ஆளும் கொடுத்துருக்காங்க. 75 35 7 கொஸ்டின் எடுக்கணும். 2 கொஸ்டினில் ஒவ்வொன்று எழுதணும் சரிங்களா? 7 5 மார்க் வரலாம். வந்து பகுதி பின்னங்களாக பெரிய, அதாவது ரீசால்வ் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன், அதான் 41 ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா
செகண்ட் சாப்டர் பார்ஷியல் ஃப்ராக்ஷனு. இது வந்து 6th சாப்டர். செகண்டும் 6த்தும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் செகண்ட் சாப்டர் தரவாகணும், இல்லை 6th சாப்டர் தரவாகணும். சரிங்களா? அப்போ தான் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ண முடியும். அடுத்த வருஷம் எப்படினாச்சும் கேட்கலாம், மாற்றி கூட கேட்கலாம். சரிங்களா? அது 42 பாருங்கள். இது 3rd சாப்டர். இது பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் வந்து கேட்டிருக்காங்க. தட் இஸ் 10th சாப்டர். ஓகேங்களா? சரி. 43 பாருங்கள். இது வந்து ஒரு தியரம். இது லிமிட்ஸ் அந்த சாப்டரில் 9th சாப்டர். அதில் ஒரு தியரம் இது. சரிங்களா? படிச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி 12th சாப்டர். சரிங்களா? ரெண்டுமே பாருங்கள், ஒன்றா இது தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா இது தெரிஞ்சிருக்கணும். இதுவும் படிக்கலாம் ஈஸி தான், இதுவும் படிக்கலாம் ஈஸி தான். கொஸ்டின் தான் பார்க்குறது பெருசாக இருக்குது, ஆனால் ஆன்சர் ஈஸி தான் இது. சரிங்களா? சரி, இதுவும் ஆன்சர் ஈஸி தான். ஒரு 3 ஸ்டெப் எழுதுனா கூட 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது இதில். அது எழுதுனா கூட ஃபுல் 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஒரு டயக்ராம் ஒன்று போடணும். அடுத்தது 44. இந்த கொஸ்டின் பல முறை கேட்குறான். எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? இம்பார்ட்டன்ட். 5th சாப்டர். இது இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் பாருங்கள், இது செகண்ட் சாப்டர். சரிங்களா? இப்போ செகண்ட் சாப்டர்லேயே பாருங்கள் 2 5 மார்க் கட்டோம். அடுத்தது 45 பாருங்கள், இது 3rd சாப்டர். ஓகேங்களா? இது வந்து இன்டகிரேஷன் 11th சாப்டர். சரி, இதுவே ஈஸி. 45A விட 45BA ஈஸி என்ன கேட்டால். சரிங்களா? அதுவும் ஈஸி தான், படிக்கணும். நிறைய ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதில் ஒரு சின்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ணால் போதும். அடுத்தது 46 வாங்க. இது வெக்டர். சரிங்களா? ஈஸி தான் இது. இந்த மீடியன்ஸ் ஆஃப் ட்ரையாங்குலர் கன்கரண்ட் ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா? சரி பாருங்க, மக்கள் தொகை 5000. இது ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்டரும் வெக்டரும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? வெக்டர்னா என்னது? 8th சாப்டர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டரும் 8th சாப்டரும் கேட்டிருக்காங்க. ஈஸி தான். சரிங்களா? பார்த்துங்க. அடுத்தது இது பாருங்க, கணித தொகுத்தேர்தல். இது வந்து 4th சாப்டர். ஈஸி தான் இது, ரொம்ப ரொம்ப ஈஸி. 4 ஸ்டெப் எழுதிங்கன்னா போதும். P of 1 is true, P of n k is true, P of k plus 1 வந்து ப்ரூவ் பண்ணணும். P of n is true. அவ்வளோதான். இது அதை விட ஈஸி. மேட்ரிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 7th சாப்டர். ஓகேங்களா? அடுத்தது அவ்வளோதான். 7 கணக்கு இருக்கு. 7மே ஈஸி தான். சரிங்களா? பாருங்க, எதனா டவுட்டா இருந்தா உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈஸி தான். 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்கு 5 மார்க்கு. 11th பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு படிக்காமலாம் வரக்கூடாது. படிச்சிங்கன்னா தான் பேசிக் தெரியும். 12th ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ரொம்ப லேசியாக இருந்துடாதீங்க, படிங்க. அப்போ தான் 12th கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? 11th நல்லா தரப்புனா தான் 12th நம்ம 100 எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? எக்ஸாம் எழுதுங்க. வேறு எதனா கொஸ்டின் இருந்துச்சுன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.